வணக்கம் இந்தியா. 4 நாட்கள் வீழ்ச்சியிலிருந்து இன்றைய தினம் நிஃப்டி மீட்டெடுத்து 140 புள்ளிகள் அதிகரித்து 23,523 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1845, டிக்ளைன்ஸ் 1025. ஸோ மார்க்கெட் காலையிலேயே ரெக்கவரிங் ஃப்ரம் ஏர்லி லாசஸ். ஸ்ட்ராங் பையிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருந்தது. அதுபோல் ஹெவி வெயிட்டில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் இன்றைக்கி மார்க்கெட் சென்டிமெண்ட்டை லிஃப்ட் பண்ணினதற்கு முக்கிய காரணம்னு சொல்லலாம். நிஃப்டி 50 ஓப்பன் பண்ணும்போது 153 புள்ளிகள் லோவராக ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஷார்ப் இன்ட்ராடே ரெக்கவரின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 23,556.95 அப்படிங்கிற ஹையும் இன்றைக்கி டூரிங் த செஷன் டச் பண்ணினது. ஸோ இந்த 4 நாட்கள் வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுத்தது குறிப்பிடத்தக்கது. ஸோ மேலும் சென்செக்ஸும் பார்த்தோன்னா இன்றைக்கி பாசிட்டிவ் டெரிட்டரியில் முடிவடைந்திருக்கிறது. பேங்க் நிஃப்டி ரெக்கவர்ட் ஃப்ரம் இன்ட்ராடே வீக்னஸ்லேருந்து அது ஒரு 0.13% ஹையராக முடிஞ்சிருக்கு. அதுவும் 4 நாள் வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டது. இந்தியாவுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்றைக்கி கிட்டத்தட்ட 7%க்கு மேலே வீழ்ச்சி அடைந்து 15.36. ஸோ மார்க்கெட் வாலட்டிலிட்டியும் ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக ஈஸ் ஆகிருக்கு. மெயினாக குளோபல் சென்டிமெண்ட் பார்த்தோன்னா சப்போர்ட் பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஃபியூச்சர் ஒரு 2% விழுந்து $93 per பேரலாக இருக்கிறது. ஸோ இது 4.2% ஜம்ப் இந்த ப்ரீவியஸ் செஷன். பட் ஒரு அன்சர்டனிட்டி அகெயின்ஸ்ட் US-ஈரான் நெகோசியேஷன், இந்த ஷிப்பிங் ஆக்டிவிட்டி த்ரூ த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இதெல்லாம் இருக்குங்க. இருந்தாலும் நாம் தீவிரமாக இதிலிருந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னாக்க, அதாவது இந்தியாவும் சைனாவும் 3 மாதத்திற்கு முன்னாடியே இந்த க்ரூட் ஆயில் டிபெண்டன்சியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவியில் வெகு அதிவேகமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இரண்டாவது, இந்த க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் சார்ஜு கிட்டத்தட்ட $55-60 per பேரலாக இருக்கிறது. ஸோ எல்லோருமே என்ன சொல்கிறாங்க, இந்த US-ஈரான் டீல் முடிஞ்சதுன்னா இது க்ரூட் ஆயில் பெருசாக விழுந்தால் அவங்களால பணம் பண்ண முடியாது. ரெண்டாவது, இப்போ இந்த ஏற்றத்தில் மிடில் ஈஸ்ட் உள்ள கண்ட்ரியில் இருந்த நஷ்டங்கள், அந்த நாட்டினுடைய கடன்கள் எல்லாம் குறைந்திருக்கிறது என்ற இன்னொரு அனுமானமும் வந்துள்ளது. அதனால் நண்பர்களே, இது எல்லாமே ஓவராலாக உலகம் பூரா உள்ள மக்களையும் ஒரு ஏமாத்துற மாதிரி உள்ள விஷயமே தவிர இது ரியலாக சண்டை எங்கேயுமே கிடையாதுங்க. அதனால் எனி டைம் அவங்க என்னைக்கு முடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அன்றைக்கி முடிப்பாங்க. அதனால் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகணும்னு எதிர்பார்க்கலாம். மேலும் குளோபல் மார்க்கெட் டெவலப்மெண்ட்ஸில் சவுத் கொரியா மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை தாண்டி மேலே வந்திருக்குங்க. அது நவ் 6th லார்ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் பை மார்க்கெட் கேபிட்டலைசேஷனாக வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அரௌண்ட் $5 trillion. இந்தியனுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இப்போ பார்த்தோன்னா நம்ம 4.8 trillion இருக்கிறோம். ஸோ சவுத் கொரியா பாப்புலேஷன் ஆஃப் ஜஸ்ட் 5.16 crore எகென்ஸ்ட் இந்தியாவுடைய பாப்புலேஷன் 145 crores. ஸோ இதெல்லாம் நம்ம அந்த டிபெண்டன்சியை குறைச்சாலே நமக்கு க்ரூட் ஆயில் டிபெண்டன்சியை குறைச்சோம்னாலே நம்ம இந்தியா வில் பிகம் வெரி பிக் பிளேஸ் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது அட்வான்சஸ் கிட்டத்தட்ட 1845, டிக்ளைன்ஸ் 1065. அதனால் பிரெத் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ப்ராட் பேஸ்டு பார்ட்டிசிபெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். 74 பங்குகள் 52 வீக் ஹையையும் 84 பங்குகள் 50 வீக் லோவும் டச் பண்ணியிருக்கு. அடிஷ்னலாக 124 பங்குகள் அப்பர் சர்க்கியூட்டு, 125 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியிருக்கு. மேலும் செக்டாரில் 11 செக்டாரில் 8 செக்டார் இன்றைக்கி க்ரீனில் முடிவடைந்திருக்கிறது. அதுபோல் இந்த ரேலியில் இன்றைக்கி ஐடி, எஃப்எம்சிஜி அண்ட் ஆட்டோ இன்றைக்கி ஒரு பெட்டராக இருந்த துறைகள் என்று சொல்லலாம். மறுபுறம் ஃபார்மா, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் மிட் செலக்ட் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். ஸோ மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை லைக் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL டெக், அதானி என்டர்பிரைசஸ், டெக் மகேந்திரா
ஏறிய பங்குகள். என்டிபிசி, ஆக்சிஸ் பேங்க், பவர் கிரிட், டாக்டர் ரெட்டி, ஹெச்டிசி லைஃப் இவையெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த பங்குகள். அதுபோல் தங்கம் இன்னைக்கு 1598 ரூபாய் அதிகரித்து 1,55,000, வெள்ளி 4000 ரூபாய் அதிகரித்து 2,70,000, க்ரூட் ஆயில் 46 ரூபாய் குறைந்து 8,690 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. இந்த நிஃப்டி ஐடி எமர்ஜ் பண்ணினதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்க, நேற்றைய தினம் யூஎஸ் பேஸ்டு கிளவுட் சாஃப்ட்வேர் கம்பெனி ஸ்னோஃப்ளேக் அவங்களுடைய ஆப்டிமிசம் பூஸ்ட் பண்ணினது, சாஃப்ட்வேர் சர்வீசஸ் டிமாண்டு. ரெண்டாவது, என்விடியாவும் என்ன சொல்லியிருக்காங்க, ஏஐனால சாஃப்ட்வேர் சர்வீசஸை அழிக்க முடியாது, அது இன்னும் வலுப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னதுனால உங்களுடைய குளோபலாக ஐடி ஏறினதில் இந்தியனுடைய மார்க்கெட்டும் ஏறியதற்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஃபார்மா ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டராக இன்றைய தினம் காணப்பட்டதுன்னு சொல்லலாம். அதுபோல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ஸ்டேட் ஓன்டு ஹைட்ரோ பவர் கம்பெனி என்ஹெச்பிசி ஒரு 6.5% விழுந்திருக்கு. மெயினாக கவர்மெண்ட் ஆஃபர் ஃபார் சேல் அப் டு 6% ஸ்டேக் 8% டிஸ்கவுண்ட் ஆன் ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னதுனால அதில் ஒரு வீழ்ச்சியை பார்க்க முடிஞ்சது. அதுபோல் ஆக்மி சோலார் டாப் கெய்னர் டுடே கிட்டத்தட்ட 9% ஏறி இருக்கு. ஸோ அந்த கம்பெனி 33.33 மெகாவாட் பேட்ரி எனர்ஜி சிஸ்டம் ப்ராஜெக்ட் இன் ஜோத்பூரில் ஆரம்பிச்சிருக்காங்க. அது பாசிட்டிவ் நியூஸ். அதுமாரி ஐசிஐசிஐ பேங்க் இன்னைக்கு மார்க்கெட்டை கொஞ்சம் ட்ராக் பண்ணினது. அதுபோல் ஆக்சிஸ் பேங்க், என்டிபிசியும் ஸோ ஒரு கண்டினியூஸாக ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்லேயே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா செயில், லாரஸ் லேப் அண்ட் டாடா ஸ்டீல் இது மூணுலேயும் பையிங் நல்லாவே இருந்தது. இப்போ நிஃப்டி ஃபியூச்சர் பிலோ ஆவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் எபோவ் ஆவரேஜ். நிஃப்டியை பொறுத்தவரை அடுத்த லெவல் 23,682 to 23,825 வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது. சப்போர்ட் 23,339. நாளை தினம் மார்க்கெட்டில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.